நிறைய பேர் கேட்டாங்க. அதுவும் சங்கிகள்லாம் தொலைக்காட்சியில இப்ப திறந்தாலும் சங்கிகள் அந்த கேள்விதான் கேட்பாங்க. சமூக வலைத்தளத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த கேள்வி என்ன? மாநில அரசு தானே இந்த தேர்தல் இந்த சீர்திருத்தத்தெல்லாம் பண்றாங்க. இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் எல்லாம் அவங்க தானே முன்னின்று செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி அதுல பொய் நடக்கும்? அதுல எப்படி தப்பு நடக்கும்? மாநில அரசு செய்யறதுல எப்படி தப்பு நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒன்றிய அரசு செய்யறது கூட இல்ல, இது தேர்தல் ஆணையம் செய்வது. ஒன்றிய அரசு கூட நின்று வேலை பார்க்கணும். இதுதான் நாம்ஸ், இதுதான் சட்டம். ஆனா ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த தேர்தல் ஆணையத்தை பைக்குள்ள போட்டு உட்கார்ந்துருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஓர் உடல் ஈர் உயிர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும், பாஜகவும் தேர்தல் ஆணையமும். இப்ப இவங்க கீழே இயங்குற மாநில அரசு யாரு? நேரடியா திமுக அரசு போய் செய்யாது, இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் செய்வாங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த மேல இருக்கிற தேர்தல் அதிகாரி, மாநிலத்துல ஒரு ஐஏஎஸ் தேர்தல் அதிகாரி இருப்பாங்க, மாவட்டந்தோறும் இருக்கிற கலெக்டர்ஸ் எல்லாம் அந்த தேர்தல் அதிகாரிகளா இருப்பாங்க, தேர்தலை நடத்துற தலைவர்களா இருப்பாங்க. அப்ப இவங்க தான் அதெல்லாம் சரி பார்க்கிற வேலையை கீழே வரைக்கும் போய் பார்க்கணும். இவங்கெல்லாம் அரசு ஊழியர்கள், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, அரசு ஊழியர்கள். இவங்க மாநில அரசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. நேரடியா தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவங்க வேலை.